friends, welcome to Dhana's Way. இன்னைக்கு நம்ம சேனல்ல 500 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ நான் செலிப்ரேஷன் பண்ற விதமா இன்னைக்கு ஒரு சிக்கன் பிரியாணி செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள. ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி பாத்திரம் வச்சாச்சு. அதுல 200 கிராம் எண்ணெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்து விட்ட ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், பிரியாணி இலை போட்டு நல்லா பொரிஞ்ச பின்னரு நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கணும். இந்த பார்ட் மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குற பார்ட் இது மட்டும் தான். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் வதங்குறதுக்கு. ஸோ நீங்க வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டி விழுத சேர்த்துக்கலாம். நான் மொத்தம் 5-6 ஸ்பூன் இருக்கும், நான் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த டைம்ல நம்ம கீரி வச்ச பச்சை மிளகா ஒரு 8 பீஸ் இருக்கும், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எண்ணெயிலே 2-3 ஸ்பூன் மிளகாய் தூளும் 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு லைட்டா வதக்கிக்கலாம். எண்ணெயில போடுறதுனால கலர் சூப்பரா கொடுக்கும் நமக்கு. ஸோ மசாலா போட்ட பின்னர் ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க. அடிப்பிடிக்காம நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைம்ல நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இது ஒரு 350 கிராம் இருக்கும். இதை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி லைட்டா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கும் பொழுது கொஞ்சமா நம்ம புதினா சேர்த்துக்கலாம். மீதியை வந்து நம்ம தம் போட சொல்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுட்டு அதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா சேர்ந்தாப்புல வந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம சுத்தம் பண்ண சிக்கனை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் போட்டாச்சு. இப்போ மசாலாவும் சிக்கனும் சேர்ந்தாப்புல வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு போட்ட பின்னர் நம்ம வந்து அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளந்து வச்சிருக்கேன். ஸோ தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா தண்ணிலாம் கொதிச்சிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஊற வச்ச ரைஸை போட்டுக்கலாம். நான் 1.5 கிலோ ரைஸ் போடுறேன். குக் ஆயிடுச்சு ரைஸ். இந்த டைம்ல நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு தோசைக்குள்ள வச்சுட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு அது மேல மிச்சம் இருக்கிற புதினாவை போட்டு மூடி வச்சு ஒரு வெயிட் போட்டுக்கலாம். பத்து நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பிரியாணி நல்லா உதிரியா வந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.